வட தமிழக உள் மாவட்டங்களில் நாளை முதல் 3ஆம் தேதி வரை வெப்ப அலை வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் இன்று எச்சரிக்கை விடுத்துள்ளது. சென்னையில் வெயில் நேரத்தில் வெளியே செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ள நிலையில் இதுகுறித்து பொதுமக்களிடம் பேசினோம். தகவல்களை விவரிக்கிறார்கள் செய்தியாளர்கள் சதீஷ் முருகன் மற்றும் வெங்கடேஷ். தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் மிக கடுமையாக உள்ள நிலையில் நேற்று 15 இடங்களில் வெயில் சதமடித்தது. குறிப்பாக சேலம், ஈரோடு உள்ளிட்ட மேற்கு மாவட்டங்களிலும் வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் வெப்பம் வாட்டி வதைக்கிறது. அதிகபட்சமாக ஈரோட்டில் நேற்று 108.68 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானது. கடும் வெயில் வாட்டி வதைப்பதால் ஏற்கனவே மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள சூழலில் சென்னையில் பொதுமக்கள் முற்பகல் 11 மணி முதல் பிற்பகல் 3:30 மணி வரை வெளியே வர வேண்டாம் என சென்னை மாவட்ட நிர்வாகம் இன்று அறிவுறுத்தியது. இதுகுறித்து சென்னை பெரம்பூரைச் சேர்ந்த பிரியா, காவேரி, பாபு கூறுகையில், கீரைகள் சாப்பிட்றோம், காய்கறிகளை சாப்பிட்றோம். அதுக்கப்புறம் நான்வெஜ் எல்லாம் நாங்கள் சாப்பிட்றதே அவாய்ட் பண்ணிட்டோம். இப்படிதான் வெயில நாங்க ரொம்ப சமாளிக்க வேண்டியதா இருக்கு. அப்படியே தலை எல்லாம் வெடிக்குது சார். இந்த இடத்துல நின்று நாங்க வியாபாரம் பண்றது எங்க வயிற்று பொழப்புக்கு ஒண்ணும் கிடையாது. மக்கள் நாங்க இப்படி கஷ்டப்பட்டாதான் நாங்க சோறு திங்க முடியும். டூ வீலர்ல தண்ணி குடிச்சிட்டு அப்படியே உட்காந்து ஒரு மாய்க்க மாதிரி அப்படியே சாஞ்சிட்டேன். அந்த மாதிரி வெயில் தாக்க மாதிரி இருக்கு. இன்னைக்கு ஓவர் வெயில், ஆனா தாக்க முடியல. இனிமேல் வருகின்ற காலம் எப்படின்னு நம்மளுக்கு தெரியல. இந்த நிலையில் வட தமிழக உள் மாவட்டங்களில் நாளை முதல் மே 3ஆம் தேதி வரை வெப்ப அலை வீசக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் இன்று எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதிகபட்சமாக 102 டிகிரி முதல் 109 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை வெப்பம் பதிவாகும் என கூறப்பட்டுள்ளது. அதே சமயம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழகத்தில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்தியாளர் சதீஷ் முருகன் வழங்கும் கூடுதல் தகவல். தமிழகத்தில் இன்று 15 இடங்களில் வெயில் சதமடித்திருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் கரூர் மாவட்டம் பரமத்தி பகுதியில் 108.50 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகி இருக்கிறது. கடந்த 73 ஆண்டுகளில் இல்லாத வகையில் உதகமண்டலம் பகுதியில் இருக்கக்கூடிய பகுதி முழுவதுமே 84.92 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமாக பதிவாகி இருக்கிறது. இதுவே இந்த மாதத்தில் ஏப்ரல் மாதத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பமாக பார்க்கப்படுகிறது. ரஞ்சித், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சதீஷ் முருகன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.